ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கீர்த்தீஸ்வரனுடைய படைப்புல பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய டியூட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது டியூட் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கதாநாயகன் அகன் ஆரம்பத்திலேயே தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறாரு. போய் இங்கே பாரு, நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படியும் நாசமாக போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன ஏன் ரிஜெக்ட் பண்ண, அதுக்குண்டான காரணத்தை சொல்லிடி அப்படின்னு சொல்லி கல்யாண மேடையிலேயே அவங்கள வம்புலுக்க அவங்க சொல்ல மறக்க இவரோட கை தவறுதலாக அவங்க நிறுத்த போகும்போது கட்டின புது தாலி கையோடு அறுந்து வந்துடுது. இதுக்கப்புறம் ஐயையோ தாலி அறுத்துட்டானே அப்படின்னு சொல்லி கல்யாண மண்டபமே ஒட்டு மொத்தமாக சரி கதாநாயகனை மொத்தி வெளியே அனுப்புது. இதுக்கப்புறம் வெளியே வந்தால் தான் தெரியுது நம்ம கதாநாயகன் சர்ப்ரைஸ் டியூட் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வச்சு நடத்திட்டு இருக்காரு. கூட அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவரோட மாமன் பொண்ணு, அதாவது தமிழ்நாடு பால் வளத்துறை அமைச்சருடைய அவருடைய மாமன் பொண்ணு குரல், அதாவது மமிதா பைஜு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கு என்னதான் நடந்தது, எத்தனை காதல் இது மாதிரி இவருக்கு அருந்து போயிருக்கு, அதிலிருந்து இவர் எப்படி மீண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறது தான் இந்த டியூட் படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய மெயின் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நம்ம ஒரு 3 பேரை பக்காவாக சொல்லலாம். அதில் முதல்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இந்த படத்தில் அவரோட நடிப்பு பெரும்பாலான இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவரோட நடிப்போட நம்ம கனெக்ட் ஆகிற அளவுக்கு நிறைய இடத்துல இருந்தது. அதாவது உதாரணத்துக்கு ஓப்பனிங்கில் அந்த கல்யாண மண்டபத்தில் அவர் அடி வாங்கிட்டு போகிற அந்த சீன் தொடங்கி அடுத்ததாக மமிதா பைஜு இவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கு இவர் வேண்டான்னு சொல்ல, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு நான் அந்த பொண்ணு தான் காதலிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நம்ம கதாநாயகன் காதல் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்ல, அந்த வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகளில் அவர் அழக்கூடிய ஒவ்வொரு சீனும் இருக்கு பார்த்தீங்களா, சும்மா வேற லெவல் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதே மாதிரி மமிதா பைஜு அவரை பற்றி சும்மா சொல்லவே கூடாது. ஸ்டார்டிங்கில் அவங்க காதல் சொல்லி நம்ம கதாநாயகன் மறுக்கும்போது அவங்க அழக்கூடிய அந்த ஒவ்வொரு காட்சியும் உண்மையில நம்மளால நம்மளை கண் கலங்க வைக்கவும் அந்த படத்தோடு ரொம்ப கனெக்ட் ஆகவும் வச்சது அப்படின்னு சொல்லலாம். இதில் 3ஆவதா ஒரு மனுஷன் இருக்காருங்க, அவர் தாங்க சும்மா பிசுறு தட்டி இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம சரத்குமார். அவர் தான் உண்மையிலே ட்ரெய்லரில் இல்லைங்க, நிஜமால ஒரு டெரிஃபிக் மூமெண்ட்னா இந்த படத்தில் அவரோட மூமெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ஒரு டெரிஃபிக் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் இமோஷனல், ஒரு பக்கம் லைட்டாக வினலிசம், இன்னொரு பக்கம் பொலிட்டிஷியன் சொல்லி 3 வகையான ரோலை சும்மா சிங்கிள் பேஸில் சும்மா தட்டி எடுத்திருக்காரு. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் படத்தினுடைய கதை கொஞ்சம் புதுசாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2K அண்ட் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான கதைக்கலனை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். படத்தில் வரக்கூடிய 2 பாடல்கள் ஓப்பனிங் சாங் சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஆன் த ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கும்போதும் கண்டிப்பாக எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பாட்டு அப்படிங்கிற மாதிரி. 2வது அந்த மமிதா பைஜுக்கு ஒரு சேட் சாங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்டென்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு ஒரு பக்கம் சரத்குமார், இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன், இன்னொரு பக்கம் மமிதா பைஜு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகனுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம், அதோடு சேர்த்து நம்ம கதாநாயகனுக்கு கூட வரக்கூடிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. ரொம்ப சொல்லப்போனால் விட்டமின் ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த கதாபாத்திரத்தை சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நடிகர்களுடைய நடிப்பு பொறுத்த மாட்டிலும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளை ஸ்க்ரீனில் கனெக்ட் ஆகிற அளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய பிரதான பிரச்சனையாக நம்ம பார்க்கக்கூடியது அபியங்கருடைய பின்னணி இசை. பாடல்கள் 2 முன்ன பின்ன இருந்தாலுமே படத்தினுடைய பின்னணி இசை பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் கூட தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான இடத்துல அந்த சோக காட்சிகளில் நடிகர்கள் நடிக்கிறாங்களோ இல்லையோ இந்த பின்னணி இசை அந்த இடத்துல பேசணும். அந்த மாதிரி இந்த படத்தில் அபியங்கருடைய பின்னணி இசை எந்த இடத்துலையுமே பெருசாக பேசவே இல்லை. பெரும்பாலான இடத்துல அதாவது ஒரு சோகமான காட்சி வந்தால் அந்த இடத்துக்கு எப்படி மியூசிக் அமைக்கணும், அதே மாதிரி ஒரு ரொம்ப ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ஒரு பரபரப்பாக ஒரு விறுவிறுப்பான காட்சி இருக்குன்னா அதுக்கு எப்படி மியூசிக் பண்ணணும், அதே மாதிரி அந்த எமோஷன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அதுக்கு எப்படி மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன் அனுபவம் அபியங்கருக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தை ஃபுல்லாக அப் டு எண்டு வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. குறிப்பாக எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கதை கொஞ்சம் புது மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட ஒரு 30% சிமிலராக நம்ம டிராகன் படத்தை ஒட்டி வர மாதிரியே நமக்கு இருந்தது. ஒரு பக்கம் டிராகன், இன்னொரு பக்கம் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் ஒரு சில குளறுபடிகள் இருந்தது.
ஒரு கிளியர் கட்டான ஸ்க்ரீன் பிளே தான். பட் இருந்தாலும் ஏற்கனவே சிமிலராக நம்ம பார்த்த படத்துலேருந்தே எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக இருந்தது. அடுத்ததாக பார்க்க போனோம்னா படத்தினுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் கேமரா ஒர்க்கு, இன்னொரு பக்கம் எடிட்டிங், ரெண்டுமே நம்மளால் எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே பெரும்பாலான விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்ம கதாநாயகனுக்கு அம்மாவாக வரக்கூடிய ரோஹிணி மெலோட்டியோட நடிப்பெல்லாம் இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை காட்சிப்படுத்தப்பட்ட விதம் கேமரா ஒர்க்கில் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் சரத்குமார் அவரோட தங்கச்சிக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். உங்க அத்தை எப்படி செத்தா தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவாரு. அதே மாதிரி ஜாதி, அதாவது ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல பையன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சொந்தம் அவன் சொந்தம் ஆயிரும், நம்ம சொத்து அவன் சொத்து ஆயிரும், ஆனா நம்ம ஜாதி அவன் ஜாதி ஆகுமா அப்படின்னு சரத்குமார் ஒரு இடத்துல டயலாக் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், ஜாதி வெறி பிடிச்சா தன்னோட அரசியல் மாமனுக்கு நம்ம கதாநாயகன் கொடுக்கக்கூடிய பதிலாகட்டும் சொல்லி பெரும்பாலான விஷயங்கள் படமாக்கப்பட்ட விதம், கேமரா ஒர்க் ரொம்ப நல்லாவே இருந்தது. எடிட்டிங் ஆவரேஜில் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டியூட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இன்னைக்கு ஜாதிய தாக்கம், ஜாதி ஆதிக்கம், கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சு கன்றாவியா அசிங்கமா இப்போ ஒரு பைசன் ஒரு படம் வந்தது இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப கேடுகட்ட கேவலமான படங்களுக்கு மத்தியில் மக்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சனமான ஒரு என்ன சொல்ற ஒரு மிடில் கேட்டகரியில் இருக்கக்கூடிய படமா இதை நாம வைக்கலாம். பிரதீப் ரங்கநாதனுக்கு டிராகன் மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையுமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் டிராகன் அளவுக்குலாம் இது கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு 75% ஒரு குட் மூவி, ஒரு 25% கொஞ்சம் கன்ஃபியூசிங்லேயே படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நாம சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளிக்கு ஒரு பட்டாசான ஒரு மசாலா கமர்ஷியல் படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க.